மக்களும் குறிப்பாக முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகின்ற போது 42% அளவுக்கு அதிகரிக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு உண்மையாகவே அதிகரித்திருக்கின்றது. இந்த அதிகரிப்பு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை கட்சிகளுக்கு, குறிப்பாக சிறுபான்மை தேசிய கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் போன்ற தேசிய ரீதியான இன ரீதியான கட்சிகளுக்கு எவ்வாறான அழுத்தத்தை கொடுக்க போகின்றன? வாய்ப்புக்கு நன்றியோடு, கடந்த ஜனாதிபதி தேர்தல் முதல் ஆரம்பத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எடுத்து பார்த்தா, அந்த ஜனாதிபதி தேர்தலுடைய ஒரு ஸ்லோகமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்றால், பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்திருந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நடந்த அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள், அது மாற்றத்தை தற்போது தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் என்ன செஞ்சுதான் இந்த தேர்தல் நடந்திருந்தது. இந்த அடிப்படையில் புதிய கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், இந்த முறை அவங்களுடைய வாக்களிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயமான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு அலையோடு தான் என்ன செய்யறாங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தேர்தல் முடிவுகள்லேருந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம் திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறைன்னு சொல்கிற 3 மாவட்டங்களுடைய மொத்தமாக என்பிபிக்கு கிடைத்த வாக்குகள் என்றது 1.69 அளவான வாக்கு வீதம் தான் கிடைச்சிருந்தது. ஆனால் இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15.67 விதமான வாக்குகளாக அந்த கிழக்கு மாகாணத்தினுடைய வாக்குகள் என்ன செய்து அதிகரிச்சிருக்குது. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அவங்க வந்துட்டு தபால் மூல வாக்களிப்பில் என்ன செய்ய முன்னணியில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,46,000 அளவான வாக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்களிப்பு அளிக்கப்பட்ட இவ்வளவு அதிகரிப்புக்கு காரணத்துக்கு பின்னால் ஏதாச்சும் சிறுபான்மையின கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகளுடைய தாக்கமோ அல்லது ஒரு நல்ல மக்களுக்கு அறிமுகமான ஒரு அரசியல் தலைமைகளுடைய ஒரு முன்னிறுத்தப்பட்டு அவங்களுடைய பிரச்சாரங்களோ இங்கே இருந்ததான்னு கேட்டால் இல்லை. எந்த விதமான ஒரு கட்சிகளுடைய பிரச்சாரமும் அங்கே மக்களுக்கு அறியப்பட்ட அரசியல்வாதிகளோ அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இருந்து இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படலை. இங்கு பிரச்சாரங்கள் மக்களாகவே மக்களுக்குள்ள செய்யப்பட்ட பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் வந்திருக்குன்னு மிக முக்கியமான விஷயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது. குறிப்பாக திகாமடுள்ள மாவட்டத்திலே அது பெரும்பான்மை மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக 1,08,000 என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்குகள் அங்கே பதிவு செய்திருக்கின்றனர். அந்த கிட்டத்தட்ட 2ஆம் இடம் அவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் 2ஆம் இடம் கிடைக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கக்கு 3ஆம் இடம் தான் கிடைக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு பிரச்சாரம் செய்திருந்தோம். இந்த மக்கள் என்ன செய்யணும் மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திகாமடு மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த விதமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிடைக்கவில்லை. அவர்கள் 25,000 வாக்குகள் பெற்றிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி அதைவிட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தது. எனவே திகாமடுள்ள மாவட்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளை பார்த்தாலும் நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே இருந்ததை விட மிக அதிகமான வாக்குகள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த வருட வாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 38,832 வாக்குகள் என்ன செய்யணும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. 38,000 வாக்குகள் என்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்குகள். அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் அது ஒரு கட்சி அந்த வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொள்ளும் என்றால் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள். இந்த வாக்குகள் எல்லாமே முழு கிழக்கு மாகாணத்திலையும் அளிக்கப்பட்டது எல்லாமே. நீங்கள் சொன்னது சரி. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமல் வியாழன் அவர்கள் பெற்ற வாக்குகள் இருந்தாலும் 33,000 வாக்குகள். எனவே 33,000 வாக்குகள் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊடாக கேட்டு அதனை பெற்றிருந்தார். எனவே இந்த அதிகரிப்பு தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம், பெரும்பான்மை கட்சிகளாக இருக்கலாம், அவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. நிச்சயமாக அதில் நிச்சயமாக ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. அதில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆதரவாக அங்கே இருக்க பிரச்சாரங்கள் செய்யப்படாவிட்டவங்க கூட அதுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற சில நியாயமான விமர்சனங்களுக்கு அப்பால சில இட்டுக்கட்டுகளோட சில பொய் பரப்புரைகள் எல்லாம் பரப்பப்பட்டு தான் இதற்கு எதிராக எல்லாம் நடந்ததுக்கு பிறகு அளிக்கப்பட்ட வாக்குகள். ஸோ இந்த வாக்குகள் மூலமாக மக்கள் சொல்லியிருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால்,
இந்த சிறுபான்மையின கட்சிகள் அல்லது இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் என்றது நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் தங்களுடைய கொள்கைகளை மாற்றத்துக்குள்ளாக்கணும். அவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வெறுமனே கோஷங்களை அடிப்படையாக கொண்டு மக்களை உணர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் பேரம் பேசுதல் என்ற வார்த்தைகள், அதேபோல உணர்ச்சி ஊட்டுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்திய மக்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வைகளில்தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தாங்க. ஆனால் என்பிபி அடிப்படையில் இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தால் என்பிபி என்றது எந்த விதமான பரிச்சயமும் இல்லாத கிட்டத்தட்ட வடகிழக்கு மாகாணங்கள்ல எந்த விதமான ஒரு அவங்களுடைய கட்டமைப்பு கூட அந்த மாவட்டங்களில் இருக்கிற ஊர்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு கூட பலகீனமான கட்டமைப்புகள். அந்த கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்களால் அந்த வாக்குகளை பெற முடிஞ்சிருக்கிறது. ஆனால் அந்த எந்த விதமான அரசியல் பரிச்சயம் இல்லை, அபிவிருத்தி ரீதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய கோட்பாடுகள் மக்களுக்கு எந்த விதமான இதுவரைக்கும் எதுவும் பலன்கள் பெற்றிருக்கிறாங்களா, ஏதாச்சும் அபிவிருத்திகள் அவங்க மூலமாக கிடைக்கப்பட்டிருக்காங்க, அது எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கு அபிவிருத்திகள், ஒவ்வொரு ஊர்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பொய் பிரச்சாரங்கள் அத்தனையும் தாண்டி பெற்றிருக்கின்றது. கட்டாயமாக அங்கிருக்கின்ற முக்கியமாக குறிப்பாக நான் சொல்ல போனா இலங்கையில் இருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரச்சாரம் செய்யப்படுகின்ற முக்கியமான முஸ்லீம் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் என்ன சொன்னா மக்கள் அவங்களோட முகத்துல கரை பூசி இருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இத்தனை காலமும் அவங்களுடைய பிரச்சாரங்கள் அந்த மக்கள் என்ன செய்யப்படுதுன்னா உணர்வுபூர்வமாக உணர்ச்சி ஊட்டி சும்மா கோஷங்களை வெற்று கோஷங்களை அவங்களுக்கு காட்டித்தான் அரசியல் செஞ்சிருந்தாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்ய சிந்திக்க தொடர்ந்து ஒரு மாற்றத்தை தேவையாக ஒரு கொள்கை அரசியலை நோக்கிய ஒரு நகர்வுக்கான முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இதை நாங்க என்ன செய்ய முடியாதுன்னா வெறுமனே இது பாராளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும் நம்ப முடியாது. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இது பிரதிபலிக்கணும் என்றால் கட்டாயமாக அங்க என்ன செய்யப்படும் சொன்னால் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய வேலைப்பாடுகளை கட்டாயமாக செய்ய வேண்டியிருக்குது. உண்மையில பைரன் பாய் இந்த இதில் நான் நினைக்கிறேன் முக்கியமாக வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டும் மொத்த வாக்களை சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவர் 3வது இடத்துல இருக்கிறார். அதாவது 1வது இடத்துல சஜித் பிரேமதாசா, 2வது இடத்துல ரணில் விக்ரமசிங்க, நான் சொல்றது வடக்கு கிழக்க சேர்த்து கூட்டி மொத்த வாக்கில் 3வது இடத்துல அனுரகுமார திசாநாயக்கா இருக்கிறார். உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுடைய கருத்துடன் உடன்படுகிறேன். நான் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாக்கு பலம் வடக்கு கிழக்கில் இருக்கும் என்று சொல்லி. என்று சொன்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு இல்லாத ஒரு நிலை இல்லை. ஆனால் இதில் கணிசமான வாக்குகள் என்ன பொறுத்தும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இளம் சந்ததியினரிடமிருந்து சென்றிருக்க வேண்டும். அவர்கள் மிக அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் பல தகவல்களை பரிமாறி பெற்று மிக கணிசமான வாக்குகள் அவர் நான் நினைக்கிறேன் ஒரு இளம் சந்ததியினரிடமிருந்து அந்த வாக்குகள் அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி அவருக்கு சென்றிருக்கலாம். இந்த சிறுபான்மை கட்சிகள் செய்ய வேண்டும். அதுக்காக நான் சொல்லவில்லை வடக்கு கிழக்கு வெளியில் உள்ள பிரதேசங்களில் தனிய இடம் சமூகம் என்று சொல்ல இளம் சந்ததி என்று. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் இந்த வழங்கப்பட்ட வாக்குகள் மிக அதிக சதவீதம் இளம் சந்ததி. நீங்கள் பேராசிரியர் சொன்னது போல உண்மையாகவே